நம்ம ஆட்டோ ஓட்டுநர்லாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? இதுல என்ன கஷ்டம்னா இப்ப ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து சவாரியே இல்லை. ஏன்னா பூராமே கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ். ஆமாங்க, அது ஒண்ணா பெண்களுக்கு free. ஆமா. அப்புறம் ஒரு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் யாராவது செல் எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க கீழே போட்டுட்டு வந்து பெரிய குற்றச்சாட்டா ஆட்டோக்காரங்க உங்க மேல மேல சொல்லிடுறாங்க. அது மன வருத்தம், ரொம்ப உளைச்சலா இருக்கு. நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து நம்ம எங்க மேல பழி சொல்றாங்க. நாங்க இருந்தா எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்கள தேடி போய் கொடுப்போம். அவங்க ரிட்டர்ன் சார்ஜ் கூட கொடுக்கறது கிடையாது. நாங்களே கூப்பிட்டு கொடுத்துருவோம். இதுதான் பெரிய விஷயம். இப்ப வருமானம் இல்ல, இருக்கிற வருமானம் தான். அதை வச்சுதான் இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் குறை இருந்துச்சுன்னா ஃபைன் எக்கச்சக்கம். ஒரு போன் பண்ணிட்டு போனதுக்கு ஒரு எஸ்சி எனக்கு 1000 ரூபாய் போட்டு விட்டாரு. அதை போடுறப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்ல, ஒரு 4 நாள் ஆச்சு முடிஞ்சு. அதுக்கு ஒரு 700 ரூபாய் போட்டு விட்டாரு. ஒரு மூட அரிசி வாங்குற காசை கட்டிட்டு வந்தையா. ஆட்டோ ஓட்டுறது 100-200 இல்லப்பா, 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா. அதுக்கு ஒரு டயர் வாங்கினா 2500 ரூபா வேணும். ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஏதோ வேற வயசாயிடுச்சு, வேற வேலைக்கு போக முடியாதுக்காண்டி இந்த வண்டியில ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால அப்படியே ஏதோ கிடைக்கிறது லாபம் அப்படின்ட்டு போறோம். இன்னும் ஆட்சி மாறி ஏதோ எங்களுக்கு எல்லாம் ஒரு சலுகை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் மாதிரி வீடியோ பார்க்க உடனே நம்ம திண்டுக்கல் ஸ்குவாட் அண்ட் திண்டுக்கல் டாக்ஸி சேனலை ஃபாலோ பண்ணி